4th டே என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். 2 டம்ளர் மாவு அரிசி பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சுடுங்க ஃபேனில். முதல் நாளே இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. காய வச்சு மிக்சியில் போட்டுக்கிட்டேங்க. நல்லா மாவாக அரைச்சிடுங்க. ரொம்ப மாவாக நைஸாக வேணாம், கொஞ்சம் ரவையாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி ஜல்லடையில் ஜலிங்க, கட்டிலாம் இல்லாமல் எடுத்துடுங்க. மாவு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு ஈர மாவை வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி வறுத்து ஒரு டப்பாவில் கூட வச்சுக்கலாம். இடியாப்பம் புட்டு இதெல்லாம் செய்யலாம். நல்லா வறுத்து ஆற வச்சுக்கிட்டேங்க. நைட்டே இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சுக்கிட்டேங்க. உதிரி உதிரியாக, ரொம்ப தண்ணி விடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு உதிரியாக எடுத்துக்கிட்டேங்க. தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டேன், அரை முடி. புட்டு குழா இந்த மாதிரி இருக்கும். அந்த தட்டில் தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. அப்புறம் உப்பு தண்ணியில் உதிர்த்து வச்சுருக்க மாவை விட்டுடுங்க. நடுவுலையும் தேங்காய் வச்சுக்கலாம். நான் அப்படியே போட்டுட்டேன். மேலே தேங்காவை வச்சுட்டேங்க. வச்சு மூடி போட்டு மூடிட்டேன். இந்த புட்டு குடத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டேன் பாதி. நல்லா கொதிக்கணும் தண்ணி. இந்த புட்டு குழாவை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஆவி வரணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் வேக. கருப்பு கடலையை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க. 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியை கீழே விடாதீங்க, அப்படியே வச்சுருங்க. நல்லா கடலை வெந்திருக்கு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணணும். ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நீல வாக்கில் ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதங்கணும். இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுக்கிட்டேங்க வாசனைக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆனதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதை சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கங்க. வேக வச்சுருக்க கருப்பு கடலையை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா இந்த மிளகாத்தூள் மசாலாவில் சேர்த்து வதக்கிடுங்க. அந்த தண்ணியே விட்டுக்கங்க, கருப்பு கடலை வேக வச்ச தண்ணியை. ஒரு மிக்சியில் தேங்காய் அரை முடி, ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. கடலையில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து முடிச்சதும் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா தேங்காய் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. மிக்ஸி கழுவின தண்ணியே போதும். நல்லா கொதிக்கணும். ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்கறதால. இது கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி. ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த டிஃபன். நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி இலைங்களை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. புட்டு வேகுது. 10 நிமிஷத்தில் புட்டு வெந்துடும். எடுத்துடுங்க. இது கேரளாவோட ஒரு பாரம்பரியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நாங்கள் கேரளா டூர் போனப்போ இந்த புட்டு தான் எல்லா கடையிலையும் சாப்பிட்டோம். குழா புட்டு நல்லா வெந்துடுச்சு. மெதுவாக ஸ்பூனால் தள்ளுங்க. நல்லா சாஃப்டான குழா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டான குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கடலைக்கறியும் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.